வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீர் சத்து முதல் பளபளக்கக்கூடிய சர்மம் வரைக்கும் நம்ம பெற்று நலமோடு வாழ்வதற்கெல்லாம் வெள்ளரிக்காய் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். வெள்ளரிக்காய் ஒரு ஆரோக்கியமான உணவு. இதை எப்படி வேணுமானாலும் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடல் எடையெல்லாம் சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை பலப்படுத்துவதற்கும் வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். காரணம் வெள்ளரிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ பொதுவாகவே வெள்ளரிக்காய் மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீர் சத்து நிறைந்தது வெள்ளரிக்காய். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது. தினசரி வேலைக்காக நம்ம வெளியே சுற்றி திரியும் போது நமது உடல் அதிக நீர் சத்தை இழக்கிறது. இந்த மாதிரி சமயங்களில் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலனளிக்கும். வெள்ளரிக்காயில் அதிக நீர் சத்து இருக்குது. ஸோ இது நம்மளுடைய உடலில் நீர் சத்தை அதிகரித்து உடலை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீரேற்றமாக வைத்துக்கொள்ளும். மேலும் நம்ம வெளியே செல்லும் போது கூட நம்ம சாப்பிட்றதுக்காக எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸில் இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், நீர் சத்து குறைவதால் உடல் வறட்சி ஏற்படுவது போன்ற பிரச்சனை எதுவுமே இருந்தாலும் அதை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை தடுக்கிறது வெள்ளரிக்காய். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் அவதிப்படுறாங்க. இப்போ இதற்காக கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக் கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்வதற்கு தேவையான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி வகையில் வெள்ளரிக்காய் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்றதால இது எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். மேலும் வெள்ளரிக்காய் சீரான உடல் இயக்கத்திற்கெல்லாம் வழிவகுக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து அன்றாடம் தினசரி தங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை கியூர் ஆகிடும். காரணம் வெள்ளரிக்காய் அதிகமாக நீர் சத்தையும் நார் சத்தையும் கொண்டிருக்கிறதால தான் உங்களுக்கு மலச்சிக்கலை கியூர் பண்ணுது. எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டுட்டு இருக்க போதிலும் வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே அந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா கூடுதலாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்கப்பெற்று சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் உள்ளிட்ட பலவிதமான சத்துக்கள் அதிகமாக இருக்கு. மேலும் இந்த வெள்ளரிக்காய் எளிதில் நமக்கு பசியை தூண்டாது. வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இதனாலேயே அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துருவோம். குறிப்பாக வெள்ளரிக்காய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடையை குறைச்சி தரத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை பராமரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத ஆய்வுகளில் அறிந்து கொள்ள முடியுது. இந்த வெள்ளரிக்காய் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கிறது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து நமது உணவுகளில் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். ஸோ இது உணவுகளை சேர்த்தும் சாப்பிடலாம், அப்படியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த வெள்ளரிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படுவதற்கெல்லாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் எப்படி நமக்கு நோய் வருது அப்படின்னு தெரியாது. ஈஸியாக நம்ம நோய் அட்டாக் ஆகிடுவோம். ஸோ வெள்ளரிக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அப்படின்றதால இது பொதுவாக நம்முடைய உடலை பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய நற்பண்புகள் நமது உடலில் நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கும். ஸோ அப்போ மூட்டு வலி, முடக்குவாதம், நெஞ்சு வலி, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், பிபி, சுகர், புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். கண்ணுக்கு உகந்தது வெள்ளரிக்காய். இப்போதெல்லாம் நம்ம அதிகமாக அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸையும் லேப்டாப்ஸையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதனால நமக்கு கண்கள் முன்னை விட அதிக பாதிப்புக்குள்ளாக தான் இருக்குது. அதாவது கண்களில் ப்ரெஷர், எரிச்சல் இதெல்லாம் உண்டாகி கண் பார்வை நமக்கு கூர்மையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி டைமில் நம்ம வெள்ளரிக்காயில் நிரம்பி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெறும்போது நமது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். எனவே நம்ம அந்த மாதிரி பணிக்காக நம்ம அதிக அளவில் லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தொடர்ந்து வெள்ளரிக்காய் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். பளபளக்கக்கூடிய சருமத்தை பெறுவதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இயற்கையாகவே நமது சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது.
இதில் நிரம்பியிருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பிரித்து மூலக்கூறுகளாக பயன்படுத்தி தான் அந்த க்ரீம்ஸ் வந்து தயாரிப்பாங்க. இப்போ இது நம்மளுடைய சருமத்தை எப்படி மென்மையாக வைத்திருக்கும், அதே போல் அந்த க்ரீம்ஸ்லையும் மென்மையாக சருமத்தை வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இயற்கையாகவே அழகை கூட்டிக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் வெள்ளரிக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அந்த பளபளக்கக்கூடிய சருமத்திற்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. வெள்ளரிக்காய் எப்படியெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாயை நீங்கள் பயன்படுத்தலாம், சிப்ஸுகளாக பயன்படுத்தலாம், வெள்ளரிக்காய் சேர்த்த சேலட்டு, வெள்ளரிக்காய் சேர்த்த சாண்ட்விட்சு, பிரியாணி போன்றவற்றில் கூட வெள்ளரிக்காய் நீங்கள் சேர்க்கலாம். மிக எளிதாக இது போன்ற வழிகளில் வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ள முடியும். நலமோடு நீங்கள் வந்து வாழலாம். எந்த ஒரு உணவுப் பொருளுக்குமே பல பக்க விளைவுகளும் இருக்கும். வெள்ளரிக்காயும் நம்ம அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு பக்க விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படும். சில நேரங்களில் டாக்ஸிக் எலமெண்ட்ஸ்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வர ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் நம்ம ஆசையாக வெள்ளரிக்காய் வந்து கடித்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். மிகவும் வந்து கசப்பதை நம்ம வந்து உணர்ந்திருக்கலாம். அப்படி வந்து நம்ம இருக்கக்கூடிய பட்சத்தில் வெள்ளரிக்காயை சாப்பிடக்கூடிய ஆசை நமக்கு போயிடும். சுவையான மற்றும் நீர் சத்து மிக்கக்கூடிய வெள்ளரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ஏன் இப்படி கசக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய குக்கர் பிட்டசின். ஸோ அந்த குக்கர் பிட்டசின் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் தான் இது ஒரு ஹை லெவல் டாக்ஸிக் காம்பவுண்ட். ஸோ இது வெள்ளரிக்காய்களில் இருக்கும். வெள்ளரிக்காய்களில் இருக்கக்கூடிய இந்த குக்கர் பிட்டசின்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளிக் ட்ரைசர்பெனாய்டு போன்ற சேர்மங்கள்லாம் கசப்பாக்கு உதவும் வெள்ளரிக்காய். ஸோ இந்த மாதிரி அபாயங்கள் வந்து அரிதான அலர்ஜிகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும். இது எப்போ ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இல்லாத வெள்ளரிக்காய்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கசப்பு சுவை தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இல்லை நான் சாப்பிட்டே ஆவன் அப்படின்னு நீங்கள் சாப்பிடும்போது இந்த சேர்மங்கள் உங்களுக்கு இந்த தனிமங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் காம்பவுண்டாக மாறி அலர்ஜி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக ஆரோக்கியத்தை நீங்கள் உங்களுக்கு பாதிப்படை வச்சுக்குவீங்க வெள்ளரிக்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா. 90% நீர் சத்து கொண்ட வெள்ளரிக்காயில் அரிதான பக்க விளைவுகளும் இருக்குது. அதில் ஒன்று தான் சிறுநீரக பாதிப்பு. வெள்ளரிக்காயில் பொட்டாசியம் நல்ல அளவில் அடங்கியிருக்கு. வெள்ளரிக்காய்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக உட்கொள்வது ஹைப்பர் கேலிமியாவை தூண்டலாம். இந்த ஹைப்பர் கேலிமியான என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அதிக பொட்டாசியம் உள்ளடக்கம் இருப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு அரிய மருத்துவ நிலை. அந்த நோய்க்கு பேர் தான் ஹைப்பர் கேலிமியா. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய வெள்ளரிக்காய்களை நம்ம அதிகம் சாப்பிடுவது சில சமயங்களில் சிறுநீரக அமைப்பு உங்களுக்கு பாதிக்கும். சிறுநீரகங்களையே அஃபெக்ட் பண்ணி கழிவு நீக்க மண்டல வேலையை வந்து சரியாக செய்ய விடாது. ஸோ அதனால் நம்ம வெள்ளரிக்காய்களை அளவோடு தான் எடுத்துக்கணும். ரத்த நாளங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு பாதிக்கலாம். வெள்ளரிக்காய்களில் சுமார் 90% நீர் சத்து இருக்கிறதால அதிகம் நீங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிடும்போது ரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய நிகர அளவை இது வந்து அதிகரிக்கும். இதனால் ரத்த நாளங்கள் மற்றும் இதயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறது. இது எலக்ட்ரோலைட் சமநிலையை வந்து உங்களுக்கு சீர்குலைத்து ரத்த நாளங்கள் வந்து மற்றும் இதயத்தை வந்து அபாயத்தில் வந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய இதயத்தை வந்து அபாயத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் நீங்கள் ரத்த நாளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா வெள்ளரிக்காய்களை எடுத்துக்கலாம், அளவோடு சாப்பிடணும். ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதை உங்களுடைய ரத்த நாளங்களை பாதிச்சிடும். உடலில் நீரிழப்பை வந்து உங்களுக்கு வெள்ளரிக்காய் ஏற்படுத்தலாம். 90% நீர் நிரம்பி இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் எப்படி நீரிழப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து இயற்கையாகவே டயூரிக் கொண்டு இருக்கு. அதாவது சிறுநீர் வெளியேற்றத்தை இது அதிகரிக்கக்கூடியது. டயூரிக் பண்புகளை கொண்ட குக்கர் பிடின் என்ற கலவை வெள்ளரிக்காயில் வந்து இருக்கு. டயூரிட்டி கலவையினுடைய அளவு மிதமானது அப்படின்னாலும் சற்று அதிகமாக வெள்ளரிக்காய் நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுடைய உடலில் சிறுநீர் உற்பத்தி வந்து அதிகரிக்கும். அதிக சிறுநீர் உற்பத்தி ஒரு கட்டத்தில் நீரிழப்புக்கு உங்களுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வரக்கூடாது, நிறைய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழணும்னா வெள்ளரிக்காயை அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.